தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து படையலிட்டு வணங்குவதற்கான உகந்த நாளாகும். வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசையில், அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகிய நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலனை தரும். முதலில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசையாகும். ஆகவே ஆடி அமாவாசை சிறப்பு பெறுகிறது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் புரோகிதர்களை கொண்டு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம். அதன்படி அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் புதுச்சேரி கடற்கரையில் குவிய தொடங்கினர். வாழை இலையில் தர்ப்பை புல், காய்கறி, அரிசி, எள், சாதம் உள்ளிட்டவைகளை வைத்து பூஜை செய்தனர். பின்னர் அவற்றை எடுத்து சென்று கடலில் இட்டு மூதாதையர்களை வணங்கினர். தொடர்ந்து இலையில் சூடமேற்றி ஆற்றில் விட்டு வழிபட்டனர். கடல் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர், லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணியர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், அருள்மிகு காமாட்சி அம்மன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகளையும் பொதுமக்கள் வணங்கி சென்றனர். தப்பான எடுத்த வீடியோஸ் எதுவும் போடாதீங்க ஆன்லைன்ல. சரியா? இல்லை அது இதுக்காக எடுத்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலைக்கு இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 7 ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்தது. சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இதற்கான எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாத நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் காரணமாக பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பணிகள் நடைபெற்று வரும் பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீண்ட முயற்சியில் துவங்கப்பட்ட பணிகள் விரைந்து முடித்து உப்பனாறு வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி என 2 தொகுதிகளுக்கும் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாநில தேர்தல் நடத்தும் தலைமை அதிகாரி ஜவஹர் ஆகியோரை ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் 2 தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் வாக்காளர்களின் சந்தேகம் மற்றும் புகார்களுக்கு 7 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்பன உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் 2 தொகுதிகளிலும் உள்ள புதிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குவது உட்பட பல்வேறு சேவைகளுக்கு தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில்
கீழ்த்தளத்தில் உடனடியாக சிறப்பு அலுவலகத்தை ஏற்பாடு செய்வதுடன் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை அணுகலாம் என தெரிவித்தார். திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், வீதிக்கு வீதி அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்தி வருவதால் சமுதாயம் சீர்கெட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய போது மாணவர்கள் ஆசிரியரை மது பாட்டிலால் தாக்கியுள்ளனர். மது அருந்துவிட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை தமிழக அரசு எப்படி எதிர்க்கப் போகிறது? இளைஞர் சமுதாயம் மதுவால் சாய்வதை பொறுத்துக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். பாமகவின் தலைமை அலுவலகம் தைலாபுரம் இல்லத்தில் மட்டும்தான் செயல்படுகிறது. சென்னை உள்ளிட்ட வேறெங்கும் இல்லை. நிர்வாகிகள் யாரும் சென்னையிலோ வேறெங்கும் வைத்திருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது. கடந்த 30/5/2025 முதல் மாநில தலைவராக பொறுப்பேற்று நானே செயல்பட்டு வருகிறேன். பாமகவின் கட்சி கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. அன்புமணி பெயருக்கு பின்னால் என் பெயரை போடக்கூடாது என கூறியிருந்தேன். தன்னுடைய இனிஷியலை மட்டும் வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம். வருகின்ற 25ஆம் தேதி அன்புமணி நடைப்பயணம் போவதாக சொல்லி இருக்கிறார்கள். இதில் எனது பெயரையோ கட்சி கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். நடைப்பயணத்தை தடை செய்ய வேண்டுமென டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதற்கு தடை விதிக்க வேண்டும். நடைப்பயணம் மேற்கொண்டால் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் நடைப்பயணத்தை காவல்துறை தடை செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார். பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி போடப்பட்ட நிலையில் உரிமை மீட்பு நடைப்பயணத்திற்கு தன்னிடம் அனுமதி வாங்க வேண்டும். ஆனால் அவர் வாங்கவில்லை. அன்புமணி கட்சி கொடியினை பயன்படுத்தினால் காவல்துறை பார்த்து கொள்ளும் என்றும் எடப்பாடி பழனிசாமி இலவசம் கொடுப்போம் என்பது அந்த கட்சியின் கொள்கை. தமிழக முதல்வர் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் விரைவில் குணமடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தன்னை பற்றியும் தன்னுடன் இருப்பவர்களை தவறாக பதிவிடுகிறார்கள். சிலர் அதனை ஊக்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் அதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைநிலை நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பொறுப்பு 30/5/2025 முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது. நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் அவர்களின் ஆலோசனையின்படியும் நம்முடைய சிறப்பு பொதுக்குழு முடிவு செய்தபடியும் மாநிலத்தின் தலைவராக நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களே கடந்த 30/5/25 முதல் செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கௌரவ தலைவராக சட்டமன்ற கூட்டத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்களும் செயல் தலைவராக மருத்துவர் இரா அன்புமணி அவர்களும் பொருளாளராக சையத் மன்சூர் ஹுசைன் அவர்களும் பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களும் நியமிக்கப்பெற்று அவர்களது பணியை செய்து வருகிறார்கள். இது தேர்தல் கமிஷனுக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் 30/5/25 அன்றே அனுப்பப்பட்டு விட்டது. அதன்படி அனைவரும் பொறுப்பேற்று அவரவர் பணியை செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான் தான் பொறுப்பாளர் என்ற வகையில் பேசிக்கொண்டிருந்தாலோ அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் ஆணையத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்துவிட்ட நிலையில் யாரும் இந்த பொறுப்பை தவறுதலாக தங்களுக்கு என்று புதிதாக அனுமதி இல்லாமல் நியமனம் செய்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் பவனி வந்தால் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல, கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவிக்கப்படுவது. அதை மீறினால் அப்படி செய்யும் அனைவரும் கட்சியின் விதிக்கு உட்பட்டு உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரியப்படுத்தி கொள்கிறோம்.
புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, நோட்டு புத்தகங்கள் மற்றும் உணவு அருந்துவதற்கான தட்டு மற்றும் டம்ளர் ஆகியவற்றை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். மேலும் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவனை பாராட்டினார். முன்னதாக மாணவர் தினத்தை முன்னிட்டு கர்ம வீரர் காமராஜர் குறித்த நடனத்தை பள்ளி மாணவ மாணவிகள் அரங்கேற்றினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளிகளின் வட்ட ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தா, ஆசிரியைகள் எழிலரசி, ராணி மேரி, ஏஞ்சலின் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்திய அளவில் கடல் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிப்பதற்காக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. இன்றைய மாறிவரும் சமூக, பொருளாதார, அரசியல் சூழலில் பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பின் மூலம் பெறப்படும் மீன்களுக்கு உலகளாவிய சந்தையில் முக்கிய இடம் கிடைக்கின்றது. மாறாக இதர மேற்கத்திய நாடுகளில் அங்கீகரிக்கப்படாத முறைகளில் மீன்பிடிக்கப்படும் மீன்களுக்கு ஏற்றுமதி சந்தையில் உரிய இடம் கிடைப்பதில்லை. இதனை கருத்தில் கொண்டு கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் ஒரு அங்கமான நெட்ஃபிஷ் மீனவர்களின் மீன்களுக்கு உரிய சந்தையை ஏற்படுத்திட பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மீன்பிடி விசைப்படகுகளில் பயன்படுத்தப்படும் இழுவலைகளில் ஆமை விடுவிப்பு சாதனம் பொருத்துவது இன்றியமையாததாகிறது. இதனை வலியுறுத்தும் வண்ணம் நெட்ஃபிஷ் மற்றும் புதுவை மாநில மீன்வளத்துறை இணைந்து ஆமை விடுவிப்பு சாதனம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 2 மீன்பிடி படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடி வலையில் ஆமை விடுவித்த சாதனத்தை பொருத்தி சோதனை செய்யப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பண்டசோழநல்லூரில் துணை சபாநாயகர் ராஜவேலு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதி மகளிர் அணி தலைவி கௌசல்யா பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். விழாவில் பண்டசோழநல்லூர் கட்சி நிர்வாகிகள் விஸ்வநாதன், ஜெயபாலன், தேவராசு, ஜெயராம், பழனி, சிவா, சிவக்குமார், விநாயகம், உதயா, முரளி, மணிகண்டன், கௌதமன், மதன், ராகுல், அன்பு, கவியரசன், ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸ் ஆரோவில் அறக்கட்டளை மற்றும் கல்வி அமைச்சகத்துடன் இணைந்து ஒரு புதிய நிலைத்தன்மை தொழில்நுட்ப வளாகத்தை உருவாக்கும் திட்டத்தில் களமிறங்கியுள்ளது. ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த இயக்குனர் டாக்டர் காமகோடி மற்றும் பேராசிரியர்கள் குழு சேதராப்பட்டு அருகே வளாகத்திற்காக முன்மொழியப்பட்ட நிலத்தை நேரில் பார்வையிட்டனர். இதனுடன் இணைந்து அவர்கள் மாத்ரி மந்திர் மற்றும் ஏரி திட்டத்தையும் ஆய்வு செய்தனர். இந்த பசுமை வளாகத்தில் மின்சார வாகனங்கள் மற்றும் பசுமை எரிசக்தி தீர்வுகள் மையமாக உள்ளன. இது தொடக்க நிறுவனங்களுக்கு ஊக்கமும் உள்ளூர் மாணவர்களுக்கு ஐஐடி போன்ற உயர்கல்வி வாய்ப்புகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் கீழ் ஆரோவில் பள்ளி மாணவர்கள் எதிர்காலத்தில் ஐஐடியில் சேரும் வாய்ப்பு பெறும்படி பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும் என ஐஐடி இயக்குனர் உறுதியளித்துள்ளார். இந்த கூட்டணியின் வாயிலாக ஆரோவில் பிராந்தியத்தில் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைந்த ஒரு புதிய யுத்தியாக வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் ரோடு, முருகன் கோவில் ரோடு சந்தத்தில் உள்ள பேக்கரி கடையில் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியை சேர்ந்த திருச்செல்வம் என்பவரின் மகள் கல்லூரி மாணவி பேக்கரி கடையில் பொருள் வாங்க கடை முன்பு வண்டியை நிறுத்தி சென்றார்.
அப்போது பேக்கரி கடை அருகில் தள்ளுவண்டி கடை வைத்துள்ள சுமதி என்பவர் கடை அருகே வண்டியை நிறுத்தக்கூடாது என்று கூறி திட்டியுள்ளார். வாக்குவாதம் முற்றி மாணவியை சுமதி தள்ளிவிட்டு தாக்கி பற்கள் பதிய கடித்து விட்டார். இதனால் மயங்கி விழுந்த மாணவியை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். தகவல் இருந்த மாணவியின் பெற்றோர் வந்தபோது சுமதி கடையை மூடி தலைமறைவாக சென்று விட்டார். மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் திரண்டு கடையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காலப்பட்டு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி ஈசிஆர் சாலையில் இடையூறாக இருந்த கடையை அப்புறப்படுத்தினர். பின்பு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் என்ஆர் பாசறை மாநில நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். அறிவிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. என்ஆர் பாசறை மாநில தலைவர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள என்ஆர் பாசறை நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர். என்ஆர் பாசறை மாநில செயலாளராக மகாலிங்கம், மாநில துணைத் தலைவர் புஷ்பவல்லி, மாநில இணை செயலாளர் கவிதா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இக்கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஆனந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்டோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த என்ஆர் பாசறை மாநில தலைவர் கனகராஜ், 2026 மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்றும் அதற்கு உறுதுணையாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை காரைக்கால் மாவட்டம் கொடுக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஆனந்தன், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமியின் பாசத்திற்கு கட்டுப்பட்டதுதான் இந்த கட்சி எனவும் தனி மாநில அந்தஸ்தோடு முதலமைச்சராக ரங்கசாமி ஆட்சியில் அமருவார் என்றும் தெரிவித்தனர். அகில இந்திய அளவில் செயல்பட்டு வரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் கூட்டமைப்பு சங்கமாக திகழும் லகு உத்யோக் பாரதியின் புதுச்சேரி கிளை பொருளாளர் மற்றும் முன்னாள் தலைவர் சுரேஷ் பாபு தலைநகர் புதுடெல்லி சென்று மத்திய அமைச்சரின் செக்ரட்டரி கோவிந்த் மோகனை சந்தித்து புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கான வழிகளை பற்றி உரையாடினார். இந்த உரையாடலின் போது புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் பொருளாளர் சுரேஷ் பாபு புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் வளர்ச்சிக்கு MSME DFO ஆபீஸ் தேவை என்றும், தொழிலாளர்கள் திறன் மேம்பாட்டிற்காக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் தேவை என்றும், புதிய தொழிற்சாலை தொடங்குபவர்களுக்கு பல துறை சார்ந்த உரிமம் மற்றும் அரசு மானியம் ஆகியவை உரிய நேரத்தில் கிடைக்க செய்ய வேண்டும் என்றும், புதுச்சேரியில் உள்ள தொழிற்பேட்டைகள் சம்பந்தமான இன்னல்கள் பற்றியும், மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் பற்றியும் உரையாடினார். இந்த உரையாடலின் போது கோவிந்த் மோகன் இவை அனைத்தையும் கடிதமாக பெற்றுக்கொண்டு ஆவண செய்வதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி, அந்தமான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுடெல்லி ஆகிய யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த லகு உத்யோக் பாரதியின் தலைவர்களும் அவரவர் ஊரில் தொழில் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை முன்வைத்து உரையாடினர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு 25,000 கல்வி உதவித்தொகை, கிரிக்கெட் போட்டிக்கு ரூபாய் 25,000, காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொருத்த ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் தலைவர் மதிவானந்த், திரு வெங்கடம் சிவக்குமார், முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், செல்வகாந்தி, ராஜன், ராஜலட்சுமி, தனிகாச்சலம் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன், இயக்குனர் அனுராதா கணேசன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி 16வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் சசி வரவேற்றார். டீன் டாக்டர் சாரதா ரமேஷ் ஆண்டறிக்கை வாசித்து கல்வி நிலையத்தின் சாதனைகளை விளக்கினார். விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இணை இயக்குனர் மற்றும் மெட்ராஸ் மருத்துவம் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் சங்கர் சண்முகம் கலந்து கொண்டு BSc நர்சிங் இளங்கலை, முதுகலை மற்றும் போஸ்ட் BSc பிரிவில் 58 பேருக்கு பட்டம் வழங்கி வாழ்த்தி பேசினார். நெய்வேலி NLC இந்தியா பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் சுகுமார் மாணவர்களை ஊக்குவித்து பேசினார். தொடர்ந்து பாடவாரியாக முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. விழாவில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் மணி, மருத்துவம் மற்றும்
உயிரி மருத்துவ ஆராய்ச்சி டீன் டாக்டர் ராகேஷ் சேக்கல், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் தாமோதரன் மற்றும் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் எட்னா ஸ்வீனி, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை துணை பதிவாளர் பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பேராசிரியர் டாக்டர் சாமுண்டீஸ்வரி நன்றி கூறினார். மகாலட்சுமி, மாலினி, அல்பாசலாம், மீனாட்சி, விக்னேஷ், மோனிகா. Ma'am, ready? Look here, ma'am. Okay. Sir, ready? Look here, ma'am. Ready, sir? Look here, sir. லட்சுமி நாராயணன், Ready, sir? Look here. Monica. Look here. முத்தரசன், பிரியதர்ஷினி, ராம்குமார், Ready, sir? Look here. சபிகா, சங்கீதா, Ready, sir? Look here, sir. சரஸ்வதி லட்சுமி, Ready, sir? Look here. Ready, sir? ரம்யா, Look here, sir. Okay. தமிழ்மணி, அன்வைஷா. புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ அன்னை ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா முன்னிட்டு நடைபெற்ற சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண வைபவ விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசையுடன் மீனாட்சி அம்மன் மணக்குளத்தில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருமண வைபவ விழா நடைபெற்றது. இதில் திருமண கோலத்தில் காத்திருந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் தொடங்கி பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தினை கண்டு களித்தனர். இதில் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகர் சசிபாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் வீராங்கன், செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் மாணிக்கம், செயற்குழு உறுப்பினர்கள் கோவிந்தன், வெங்கடேசன், இளங்கோ, வீரமணி, விநாயகமூர்த்தி, கணேஷ், முரளி, வழக்கறிஞர் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி காவல் சரகத்திற்குட்பட்ட எம். குச்சிப்பாளையத்தை சேர்ந்த ஏழுமலை அவரது மனைவி சரசு தனது மூத்த மகளுடன் தனது இளைய மகளை காண இருசக்கர வாகனத்தில் கொடுக்கூர் ஏரிக்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த வாலிபர் அவரிடமிருந்த தங்கச் செயினை பறித்தார். இதில் பாதி அவரிடமும் மீதி பாதி பெண்ணிடமும் இருந்தது. இதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். இதனை கண்ட அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டனர். இதுகுறித்து கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டியன், உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன், காவல் கண்காணிப்பாளர், சிறப்பு காவலர் தேவசேனா ஆகியோர் சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு விசாரித்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் குமளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் அவர் திருமங்கலம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து வழிப்பறி சம்பவத்தில் பறித்து சென்ற 2 சவரன் 1 கிராம் தங்கச் செயினையும் வழிப்பறிக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் கண்டமங்கலம் காவல் நிலையம் கொண்டு வந்தனர். மேலும் அவரிடம் விசாரணை செய்ததில் கொடுக்கூர் பகுதியில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தான் என ஒப்புக்கொண்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் நீதிமன்ற காவலுக்கு ஆஜர்படுத்தினர். புதுச்சேரி பவளக்கார சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. ஜூலை 21ஆம் தேதி கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், ஜூலை 22ஆம் தேதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், நாகமுத்து மாரியம்மன் சன்னதியில் ஊரணி பொங்கலிட்டு வர்ணனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கரணை செலுத்தினர். தொடர்ந்து விநாயகர், முருகன், நாகமுத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு மின் அலங்காரத்துடன் திரு வீதிவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜயநேரு, தலைவர் சிவசண்முகம், துணைத் தலைவர்கள் கணேஷ் பாபு, ரவிசங்கர், பொதுச் செயலாளர்கள் காமராஜ், ஆறுமுகம், செயலாளர்கள் தங்கதுரை, வெங்கட்ராமன்,
சங்கரலிங்கம், விஜய், ஆனந்த், பொருளாளர்கள் லோகநாதன், அருண்ராஜ், மதன், உறுப்பினர்கள் மோகன், ரவிச்சந்திரன், செல்வம் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பவளநகர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி, இளைஞர் அணியை சேர்ந்த பாலாஜி, அமிதாப் ஆகியோர்களின் ஆலோசனைப்படி மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட கருணை இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் பயணிக்கும் சூர்யா ரசிகர்கள் சேஷாத்ரி, சசிகுமார், விஜயகுமார், பிருத்திவிராஜ், மணிகண்டன், விக்கி, இளவழகன் மற்றும் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பூக்கடை ராஜேஷ், சூர்யா ரசிகர்கள் எழில், ஷாலு, ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நடிகர் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு கருணை இல்லத்தில் கேக் வெட்டி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையில் 3வது அணி அமைக்க, கட்சியை பதிவு செய்ய மற்றும் நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் நியமிக்க தீர்மானித்தார். அதற்கான செய்தி ஏப்ரல் 7 அன்று அனைத்து பத்திரிகைகளிலும் வெளியாகியது. இந்நிலையில் 3½ மாதங்கள் கழிந்தும் எந்த ஒரு அடித்தள பணிகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் அதே தீர்மானங்களை மீண்டும் ஜூலை 20ஆம் தேதி ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி நமது கட்சியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் செயல் என்று நான் கருதுகிறேன் என்றும், மேலும் இக்கூட்டங்கள் மெஜாரிட்டி இல்லாதவை. மாநில நிர்வாகிகள் 60 பேருள் 15 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். இது செயற்குழு கூட்டங்களுக்கு தேவைப்படும் 3/2 பங்கிற்கு குறைவானதாகும். இதில் SC, ST பிரிவு, மகளிர் அணி, இளைஞர் அணி போன்ற முக்கிய பிரிவுகள் பங்கேற்பும் இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் கட்சியை பதிவு செய்யாமல் பொதுக்கூட்டம், மாநாடு, 3வது அணி அமைப்பது என மக்கள் முன் அறிவிப்பது உண்மையில் நம் கட்சி மீது நம்பிக்கையை குலைக்கும் செயலாகவும் ஜனநாயக விரோதமான அணுகுமுறையாகவும் உள்ளது. இத்துடன் உங்கள் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டங்களுக்கு சேர்மன் என்ற பதவியில் இருப்பவராக எனக்கு எந்த ஆலோசனையும் வழங்கப்படாததும், நான் ஊரில் இல்லாத வேளையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டதும், கடந்த சில மாதங்களில் கட்சி வளர்ச்சிக்காக திட்டங்களில் எந்த முன்னேற்றமும் காணப்படாததும் கவலை அளிக்கிறது. முதற்கட்டமாக கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் பணியை விரைவில் நிறைவேற்ற வேண்டும். மாநில அளவில் 10 பேர் கொண்ட சர்வ அதிகாரமுடைய உயர்மட்ட நிர்வாக குழு அமைக்க வேண்டும். இந்த குழுவினர் சுயநலம் இல்லாமல் கட்சியின் வளர்ச்சிக்காக இணைந்து செயல்பட வேண்டும். கட்சி தலைமையகத்தை அவரது இல்லத்தில் இருந்து மாற்றி பொதுநலத்திற்கேற்ப செயல்படும் இடத்தில் அமைக்க வேண்டும். பொதுக்கூட்டம், மாநாடு, 3வது அணி போன்ற பெரிய முடிவுகள் உரிய அடித்தள கட்டமைப்புகள் உருவான பிறகு மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வைத்தார். இவை நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் கடந்த காலங்களில் நம்மோடு இணைந்திருந்த 80% உறுப்பினர்கள் ஏன் விலகினர் என்பதற்கான பதில் இன்றைய செயல்களில் தெளிவாக காணப்படுகிறது. மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு மக்களுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பாக இருந்தால் அதன் வளர்ச்சி மக்களால் நம்பிக்கை பெறும் வகையில் ஜனநாயக முறையை பின்பற்றும் நிலையில் இருக்க வேண்டும். தங்கள் தலைமையில் செயல்பட விரும்பும் நாங்கள் உண்மையான வழிகாட்டுதலுடன் கட்சி வளர வேண்டும் என்பதையே விரும்புகிறோம். இக்கோரிக்கைகள் மிகவும் அவசியமானவை என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். திண்டிவனம் மொலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ கஜலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோட சுபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கஜவாகனத்தில் கஜலட்சுமியாக காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
நடிகர் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞரணி கோபிநாத் ஏற்பாட்டில் புதுச்சேரி கதிர்காமம் மாணிக்க செட்டியார் நகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ச்சியாக இயக்கத் தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை இளைஞரணி கோபிநாத் செய்திருந்தார். இந்த நிகழ்வில் மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி, வில்லியனூர் தொகுதி தலைவர் ராஜேஷ், இளைஞரணி பாலாஜி, அமிதாப், முத்துவேல், கோபிநாத், கொடி, எழில் உள்ளிட்ட நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், குழந்தைகள், இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே ஆடி அமாவாசை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளையின் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.